கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் சிறிது ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவின் விலை இந்த உலகத்தை பார்க்கிலும் விலை மதிப்பு உள்ளதாய் இருக்கிறது. ஒரு உண்மை சம்பவத்தை கூறி நான் தொடர விரும்புகின்றேன். அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தை சந்தித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் கூறி வந்தோம். பல தடவைகள் அவர்கள் வீட்டை சந்தித்து அவர்களது ஆத்தும விடுதலையை குறித்து பாரத்துடன் பேசுவோம். அந்த ஆத்துமாக்களை நாம் கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றொரு தாகம் எங்களிலே இருந்தது. ஆனால் அவர்கள் நன்றாக கேட்பார்கள், ஆனால் ஒன்றுமே அவர்கள் பேச மாட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்தின் தலைவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தியை எமது சபையின் தேவப்பிள்ளை மூலமாக பெற்று அங்கே பார்க்க சென்ற பொழுது அவர் மரண படுக்கையிலே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். எவ்வளவு காலமாக நாங்கள் அவர்களுக்கு இந்த ஆத்தும விடுதலையை குறித்து நாம் பேசியிருக்கிறோம், இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் பேசியும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதே. இந்த ஆத்துமா விடுதலை பெறாமல் பாவத்தோடு இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறதே ஒன்று வேதனை நம்முடைய உள்ளத்தை தாக்கியது. ஆனாலும் வைத்தியசாலையிலே அங்கே அனுமதியை கேட்டு அவரை உள்ளே சென்று பார்த்தோம். அவர் கண்கள் மூடியபடி பேச்சு மூச்சின்றி அவர் படுக்கையிலே இருந்தார். நாம் அங்கே நின்று சென்றிருக்கிறோம் என்று அவர் யார் என்பதை பார்க்க முடியாது. அவர் கண்களை மூடிய வண்ணமாக இருக்கிறார். நாம் என்ன செய்வது? அவர் அருகிலே சென்று குனிந்து அவருடைய காதுக்குள்ளே பேசினோம். அதாவது, சகோதரனே, பல தடவைகள் உங்களுக்கு வீட்டை வந்து கர்த்தர் இயேசு தரும் பாவ மன்னிப்பை குறித்து பேசியிருக்கிறோம். அவங்க தான் வந்திருக்கிறோம், நாங்கள் தான் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் பாவத்தோடு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விடக்கூடாது. இயேசுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்க. அவர் உங்களை மன்னிப்பார். உங்கள் ஆத்துமாவை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஆகவே இந்த நேரத்தில் என்றாலும் அவர் தருகின்ற பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்று அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். இப்போதென்றாலும் நீங்கள் இந்த
காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவை அவருடைய பாவப்பரிகாரி சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, இப்பொழுதென்றாலும் குளத்திலே கேட்கிறோம் என்று சொல்லி அவருடைய காதுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருந்தவர் உடனடியாக தலையை அசைத்து ஆம் என்று சொல்லி சொன்னதை காண முடிந்தது. அவ்வளவுதான். அவருடைய மீண்டுமாக அவர் அப்படியே அமைதியாக படுத்திருந்தார். உடனே நாம் சந்தோஷத்தோடு அவருக்காக அந்த இடத்திலே ஒரு சிறு ஜெபத்தை செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கென ஆதாயப்படுத்தி கொண்டோமே என்பதுதான் அந்த மகிழ்ச்சி. இந்த கடைசி நேரத்தில் என்றாலும் அதை செய்துட்டோமே என்ற ஒரு மகிழ்ச்சி. நாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அருமையானவர்களே, அந்த ஆத்துமா நரக பாதாளத்துக்கு தப்பிவிட்டதென்ற மகிழ்ச்சி அருமையானவர்களே இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. நாம் ஒரு நாள் பரலோகத்திலே இயேசுவோடு அவர் இருப்பதை நாம் சந்திப்போம் என்ற ஒரு மகிழ்ச்சி இன்றும் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஞானத்தை தந்திருக்கிறார். என்ன ஞானம்? ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஞானம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு ஆத்துமாவாகிலும் ரட்சிப்படையாமல் அழிந்து போவதற்கு நீங்கள் காரணமாயிருக்கக்கூடாது. நீங்கள் காரணமாயிருக்கக்கூடாது. துரிதமாக செயல்பட வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை சொல்லுவாயாக. இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ விதையை விதைத்துக் கொண்டே இருப்பாயாக. அருமையானவர்களே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பிலத்தோடே செய் என்று சொல்லி பிரசங்கி 9ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதர குடும்பத்தை அறிவோம். காலத்துக்கு காலம் நமது சபையாலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிற கைப்பிரதிகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆர்வத்துடன் பெற்று செல்லுவார்கள். சபையிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உற்சாகமாக சுவிசேஷ பணிகளை செய்கிறார்கள் என்று ஒரு நற்சாட்சியும் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் நாடு விட்டு நாடு கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் இந்த நாட்டிலே இருக்க முடியாது, செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இங்குள்ள அவர்களுடைய வீட்டை அவர்கள் எந்த விதமான ஒரு ஆறுதலும் அடையாமல் உடனடியாக போக வேண்டிய நிலை வந்தது. ஆகவே அந்த வீட்டை விட்டு அவர்கள் சென்றார்கள், அனுப்பப்பட்டார்கள். இதனால் அந்த வீட்டிலே அந்த வீட்டை ஒழுங்கு செய்து கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு, அந்த வேலை நமக்கு ஏற்பட்டது. ஆகவே அங்கே சென்று அந்த வீட்டை ஒழுங்கு பண்ணும் பொழுது சபையிலே இருந்து ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கென்று அவர்களுக்கு கொடுத்த சுவிசேஷ கைப்பிரதிகள் எல்லாம்
அந்த வீட்டிலே ஒரு மூலைக்குள்ளே இருந்ததை நாங்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தோம், வேதனை அடைந்தோம். ஆவிக்குரிய புத்தகத்திலே ஒரு சம்பவம் ஒன்றை வாசித்தது எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அந்த நேரத்திலே அதையும் இந்த வேளையிலே உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 தேவனுடைய பிள்ளைகள், நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் ஒருவன் மரித்து விட்டான். இப்படி இருக்க மற்றவன் அவன் ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை காணுகின்றான். ஏதாவது தன்னுடைய நண்பனை காணுகிறான். எப்படி காணுகிறான்? தன்னுடைய நண்பனுடைய கால்களிலே, 2 கால்களிலும் சங்கிலிகள் மாட்டப்பட்டு, அந்த சங்கிலிகளின் முடிவிலே பெரிதான ஒரு இரும்பு கொண்டு அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே கைகளிலும் இரும்பு செயின்கள் மாட்டப்பட்டு, அதனுடைய முடிவிலே 2 பெரிய குண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கால்களிலும் கைகளினாலும் அவன் எதுவுமே செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் அந்த இரும்பு குண்டுகள் மிகவும் பாரம் நிறைந்தவை. அவன் நடக்க முயற்சிக்கிறான், அவனால் முடியவில்லை. அவன் கதறுகின்றான். அவன் கண்ட சொப்பனம் அவைகளை அவன் இழுத்து கொண்டு நடக்கவே முடியாத நிலையிலே தன்னுடைய நண்பனை பார்த்து பேசுகிறான். நண்பனே, நான் பரலோகம் செல்ல முடியாமல் இந்த பார இரும்பு குண்டுகளாலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதை இழுக்கவே முடியாது. எனக்கு ஒரு உதவி செய் நண்பனே. அதற்குத்தான் நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு செல். அங்கே நான் கைப்பிரதிகள், சுவிசேஷ கைப்பிரதிகள் இன்னும் முடிவு வரவில்லை. கொஞ்சம் கைப்பிரதிகள் இன்னும் அங்கே நான் அசட்டையாக விட்டுவிட்டேன். நீ அவைகளை எடுத்து நீ விநியோகம் செய்துவிட்டால் நான் பரலோகம் சென்றடையலாமே. உனக்கு உதவி செய் என்று சொல்லி கதறினதை கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்து விட்டான். திடுக்கிட்டு எழுந்தவன் சும்மா இருக்கவில்லை. அவன் உடனே சென்று அந்த நண்பனுடைய வீட்டை சென்று பார்க்கும் பொழுது அங்கே அவன் கண்டுபிடித்து விட்டான். ஒரு பகுதி அந்த பிரதிகள் இருந்ததை உடனடியாக அவன் அதை எடுத்து அங்கே எல்லாவற்றையும் கொடுத்து அவன் முடித்துவிட்டு அவனுடைய இருதயத்திலே அவன் சந்தோஷம் அடைந்தான். ஆனால் அருமையானவர்களே, அவன் அதை செய்து முடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆனால் ஒன்று அருமையானவர்களே, அந்த இடத்திலே அந்த பொறுப்பை அவன் செய்து முடித்ததினாலே இப்பொழுது தன்னுடைய நண்பன் பரலோகத்துக்கு அவன் சென்று விடலாம் என்று அவன் இருதயத்திலே நினைத்தான். ஆனால் இல்லை, சத்தியம் அப்படி சொல்லவில்லை. இந்த பூமியிலே அவன் இருக்கும் பொழுது அவன் செய்ய தவறிய பொறுப்பை அந்த நண்பன் செய்துவிட்டான் என்பது உண்மை. ஆனால் அதனால் அதன் விடுதலை பெறுகிறான் என்றால் அது முடியாத காரியம். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்க, ஒருவன் மரித்த பின்பு அதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் அவனுக்காக இந்த உலகத்திலே செய்கிற எந்த கிரியைகளிலும் பங்கில்லை. அவனுடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள முடியாது. அவன் இந்த உலகத்திலே, ஒருவன் இந்த உலகத்திலே இருக்கும் போதே, வாழும் போதே தன் ஆத்துமாவின் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே,
அவன் மரித்த பிற்பாடு எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திலே எவ்வளவுதான் அன்னதானம் பண்ணினாலும், எவ்வளவுதான் பணத்தை செலவழித்து அந்த ஆத்துமா மீட்படைய வேண்டும், அந்த ஆத்துமா சாந்தி அடைய வேண்டும் என்று எதை செய்தாலும் முடியவே முடியாது. அருமையானவர்களே, அந்த ஆத்துமா உயிரோடு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே தன்னுடைய ஆத்தும மீட்புக்கான காரியத்தை அவனே செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இந்த சொற்பனம் இன்றைக்கு இந்த ஒருவர் உயிருடன் இருக்கும் போது தன்னுடைய கடமையை செய்ய தவறியதால் ஏற்பட்ட அந்த விளைவை வெளிப்படுத்தி காட்டுகிறதே தவிர அந்த ஆத்மாவை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. எவ்வளவு ஒரு பயங்கரமானது! பிரியமானவர்களே, ஆத்தும மீட்பு என்பது மிகவும் அருமையாயிருக்கிறது என்று சங்கீதத்திலே 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் மனுஷருடைய பார்வையிலே ஒரு சிறு ஊழியமாக காணப்படும். என்ன ஊழியம்? இந்த கைப்பிரதிகள் கொடுக்கிறது, சுவிசேஷம் சொல்லுறது, வீடு வீடாக சென்று சுவிசேஷம் சொல்லுகிறது, இது எல்லாம் மனுஷருடைய பார்வையிலே ஒரு அற்பமான ஒரு காரியமாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அருமையானவர்களே, சபையின் ஜனங்களுக்கு முன்பாக அருமையானவர்களே மேடைகளை அமைத்து ஜனங்கள் முன்பாக இருக்க, மேடையிலே நாம் இருந்து கால்களுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு நாங்கள் அமர்ந்திருக்கின்ற காரியம், இன்னுமாக மேடையிலே நின்று மைக்களை பிடித்து அங்கு ஓடி இங்கு நடந்து அங்கே நடந்து பிரசங்கம் பண்ணுகிறது, இதெல்லாம் இந்த உலகத்திலே ஜனங்களுக்கு முன்பாக ஒரு கனம் பெற்ற ஊழியமாக காணப்படுகிறது. எல்லோரும் அறிவோம். ஆனால் சுவிசேஷ ஊழியமோ யாருமே அதை அற்பமாகத்தான் எண்ணுவார்கள். இது அது அற்ப சனங்கள் செய்கிற காரியம் என்று நினைப்பார்கள். ஒரு நாள் பிரான்சிலே இருந்து ஒரு சகோதரி எம்முடன் கதைக்கும் பொழுது, பாஸ்டர், எங்கட பாஸ்டர் இருக்கிறார், சபை ஆராதனை தொடங்குவதற்கு அவர் மைக்கை கொண்டு மேடையிலே வந்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் விழுந்து விடுவாங்க பாஸ்டர் என்று சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு அவர் சொன்னார். நான் கேட்டுட்டு சகோதரிட்ட கேட்டேன், அப்படியா சகோதரி, நல்லது, அப்படியா என்னுடைய பாஸ்டர் யாருக்கு சபை நடத்துறார் என்று கேட்டேன். ஏண்டா எல்லாரும் விழுந்துருவாங்களே, அப்புறம் யாருக்கு சபை நடத்துறது நின்று? அன்றைக்கு போன வச்ச சகோதரி தான், இன்ற வரைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. பார்த்தீங்களா? பின்ன மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க, 21 24 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆழமாக சிந்திக்க வேண்டும். அங்கே மேடை பிரசங்கிகளையே காண முடிகிறது. எப்பொழுதாவது நீங்கள் இதை சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அங்கே மேடை பிரசங்கிகளை அவர் அங்கே காணுகிறார். நியாய தீர்ப்பு நாள் அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம். இப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் மேன்மை பாராட்டுதல்களை அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் கூட விட்டுவிட இல்லை. கர்த்தர் இயேசு கூறும் வார்த்தை என்ன தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டார். முடிந்தது விஷயம். அருமையானவர்களே, ஆழமாக சிந்தியுங்க.
நம்முடைய பிதாவின் சித்தம் என்ன? புறப்பட்டு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள் என்பதுதான் அருமையானவர்களே. அதற்காக நாம் இன்றைக்கு மேடையிலே நின்று சபையிலே நின்று பிரசங்கிப்பது தவறென்று சொல்லவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதைத்தான் ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் தவறு. நாம் புறப்பட்டு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. பட்டணங்கள் தோறும் செல்ல வேண்டும், கிராமங்கள் தோறும் செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறாரே. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு ஆழமாய் இந்த சத்தியம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டிகளை யாரும் ஓநாய்களுக்குள்ள அனுப்புவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இயேசு சொல்றார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை யாரும் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவாங்களா? நிச்சயமாக அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு மதியீனமான செயல் என்றுதான் சொல்லுவார்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை இந்த உலகம் மதியீனம் என்றே காணும். ஆனால் பரமபிதாவோ அதைத்தான் மேன்மையாக காணுகிறார். அருமையானவர்களே, பரமபிதாவின் சித்தப்படி நீங்கள் செய்யும் அந்த ஆத்தும மீட்பு ஊழியமே தேவனுடைய பார்வையிலே மகா மேன்மையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போமா? ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு வீடு வீடாக நடந்து திரிந்து வீதி வீதியாக திரிந்து, அருமையானவர்களே, காண்கின்ற இடத்திலும் எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உங்களுடைய பாதங்கள் ஊத்தியாத்தான் இருக்கும், தூசி படிந்துதான் இருக்கும். அருமையானவர்களே, ஆனால் பரலோகமோ உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று சொல்லி காணுகிறது. பார்த்தீங்களா வித்தியாசத்தை? ஆகவே தேவ சித்தப்படி செய்யப்படுகின்ற சுவிசேஷ பணிகளே மிக மிக மேன்மையாக பரலோகம் காணுகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பரமபிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, ஆகவே ஜனங்கள் தேவை. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. நீங்கள் வயல்களை நிமிந்து பாருங்கள், உங்களுடைய கண்களை வயல்களுக்கு நேராக பாருங்கள், விளைந்து இருக்கிறது. அங்கே அறுக்க வேண்டும், ஆட்கள் போதாது, வேலை ஆட்கள் இல்லை, கொஞ்சம் இருக்கிறவர்கள் கொஞ்சம். ஆகவே பிதாவே எங்களுக்கு வேலையாட்களை அனுப்பும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஆம், கர்த்தர் இயேசுவின் தாகத்தை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, இன்று கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு இரட்சகர் இயேசுவை அறியாதவர்களாய் இன்றைக்கு நித்திய அழிவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக திசை திருப்பி நித்திய ஜீவனுக்குள் அடியெடுத்து வைக்க செய்வது
உங்கள் சுவிசேஷ ஊழியம் தான் அருமையானவர்களே. சுவிசேஷ ஊழியம். ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் முழு பரலோகத்தையும் சந்தோஷம் அடைய வைக்கிறது தெரியுமா? சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதுல ஒருவன் என்றாலும் நீங்க கெட்டு போயிடக்கூடாது. நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து சுவிசேஷத்தினாலே மனம் திரும்ப வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நீங்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆம் அருமையானவர் தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களின் ஆத்தும மீட்புக்காக வைராக்கியத்தோடு எழுந்து நீங்கள் கிரியை செய்யுங்க. அருமையானவர்களே, அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான வேலைகள் இருக்கலாம், பலவிதமான நண்பர்கள் கூட்டங்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, இவையெல்லாம் அருமையானவர்களே நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காதே, பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆம், நம்முடைய நண்பர்கள் தேவைதான், நம்முடைய உறவுகள் தேவைதான், நம்முடைய சந்தோஷங்கள் தேவைதான் அருமையானவர்களே. ஆனால் அதற்கு மேலாக நாம் பரமபிதாவினுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு நண்பனை இழக்கலாம் அருமையானவர்களே, ஆனால் அந்த நண்பனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லாததினாலே நான் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம் என்ன? நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கழுத்துப்பட்டி அணிந்து கொள்ளுவது காரணம் என்ன? நான் பாஸ்டர் என்று சொல்லி காண்பிக்கிறதுக்கு, அல்லது ஏதோ ஒன்றை அடையாளப்படுத்தி நிற்பதற்கு ஒரு மத அடையாளமாகவும் இருக்கும். இன்னும் சிலர் பாருங்க, கழுத்திலே பெரிய சிலுவையை போட்டுக்கொண்டு irreverent, right reverend, most right reverend, very reverend, பிஷப், இப்படி என்று நாம் எத்தனையோ பட்டங்கள் போட்டுக்கொண்டு திரிவது, ஜனங்களுக்கு முன்பாக தங்களை மேன்மையாக காண்பித்துக் கொள்வதும், முதன்மை ஆசனங்களிலே இருந்து கொள்வதும், இதுதானா ஊழியம்? இதுதானா ஊழியம்? இதுகளை குறித்து சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் நம்மை விரோதிப்பார்கள். நாம் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லை, இன்று வரைக்கும் கவலைப்படுவதே இல்லை. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஊழியம் என்ன? அந்த அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று கட்டளையிட்ட பொழுதும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரையே போதித்தார்கள், அவரை குறித்தே அவர்கள் பேசினார்கள். இதற்காக பயமுறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தினந்தோறும் அவர்கள் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி மிகுந்த தைரியமாய் அவர்கள் பிரசங்கித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ரெவரண்ட் பவுல் என்று போட்டுக் கொண்டாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை டாக்டர் பவுல் என்று சொல்லி போட்டுக் கொண்டாரா? அந்த பட்டங்கள் அவருக்கு தான் பொருந்தும். போட்டுக்கொண்டாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிஷப் பவுல் என்று சொல்லி போட்டுக் கொண்டாரா? அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சீனியர் பாஸ்டர் என்று சொல்லி போட்டுக் கொண்டாரா? இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தவராய் ஜெப ஆலயத்திலும் சந்தை வழிகளிலும் எதிர்ப்பட்டவர்களோடு தினந்தோறும் கர்த்தர் இயேசுவை குறித்து சம்பாஷணை பண்ணினார் என்றுதான் நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர் சிறையிலே இருந்த போதும் கூட அருமையானவர்களே சுவிசேஷத்துக்காக கிரியைகளை நடப்பித்தார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும்
கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள். அதை மறந்து விடக்கூடாது. நீங்கள் இதை விசுவாசிகள், ரைட், அந்தளோட நீங்க நிக்கிறீங்க. இல்ல, நீங்கள் கர்த்தருடைய சீஷர்கள் மட்டுமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கவனியுங்க, ஆண்டவர் இயேசுவை அநேக சீஷர்கள் பின்பற்றினாங்க. ஆனால் அவர் ஆயத்தம் செய்த திருப்பந்தியிலே கலந்து கொண்டது யார்? அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டாங்களா? இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த பந்தியிலே கலந்து கொண்டாங்க. அப்படியாயின் இப்பொழுது புரிந்து கொள்ளுறீங்களா? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட. அதனால்தான் திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்றீங்க. இன்று அவருடைய போஜன பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, நாம் பாக்கியம் பெற்றவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க பார்த்தீங்களா? சிந்தித்து பாருங்க. நீங்கள் உங்கள் ஜீவனையே வெறுத்து உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனம். ஆகவே நீங்கள் இந்த உலகத்திலே வருகின்ற சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தைரியம் அடைந்து சுவிசேஷத்தை கொண்டு செல்ல புறப்படுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் அசதியாக இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. கர்த்தராகிய இயேசுவை குறித்தும் ஆத்தும மீட்பை குறித்தும் எழுதப்பட்ட கைப்பிரதிகள், புத்தகங்கள், இன்னுமாக பரிசுத்த பைபிள்கள் போன்றவற்றை உங்களால் இயன்ற மட்டும் கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதைத்தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த உலக பொருட்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்க. ஆகவே உங்கள் ரட்சிப்பின் சாட்சியை அவர்களோடு பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, அவருடைய அன்பை எடுத்து கூறுங்க. அவர்களுக்குள்ளே, அந்த ஜனங்களுக்குள்ளே, நீங்கள் சொல்லுகிற அந்த ஜனங்களுக்குள்ளே உடனடியாக ஒரு வேளையிலே எந்த கிரிகையும் நடவாதது போல இருக்கலாம். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு முதல் சொன்ன காரியம், அந்த குடும்பத்திலே போயிட்டு சொல்லும் பொழுது அந்த குடும்ப தலைவனும் இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். எங்களுடைய மனம் சோர்வடைந்தது, எத்தனை தரம் தான் சொல்லியாச்சு, ஒன்றுமே பேசுறாங்க இல்லையே என்று சொல்லி. பார்த்தீர்களா? ஆனால் ஒரு நேரம் வந்தது, நாம் விதைத்தது வீண் போக இல்லைத்தானே. பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷம்! இன்றைக்கு அவர்களுக்குள்ளே உடனடியாக இவ்விதமாக நீங்கள் சொல்லும் பொழுது எந்த கிரியையும் நடவாதவர்களைப் போல காணப்படலாம். ஒரு வேளையிலே எதிர்ப்பும் வரலாம், போராட்டங்கள் வரும், பரியாசங்கள் வரும், நிந்தைகள் வரும், உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளும் வரும். இதையெல்லாம் நீங்க நிச்சயமாக சந்திப்பீங்க. ஆனாலும் மனம் தளராதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஊழியம் தோல்வி அடைந்தது போல காணப்படலாம், இல்லை. சங்கீதம் 126 5 6 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை
நெகிழ விடாதே என்று பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கிற தாய்சு வாசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் அழிந்து போகும் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் நீங்கள் இரவு நேரங்களிலே ஜெபத்திலே போராடுங்க. பகல் நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்வீங்க. ஆனால் இரவு நேரத்திலே நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே போராடுங்க. அந்த ஆத்துமாவை குறித்து, அந்த ஆத்தும மீட்பை குறித்து போராடி ஜெபியுங்க. அருமையானவர்களே, இதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மையும் உதவியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒருபொழுதுமே வீணாகாது. அருமையானவர்களே, வீணாகாது. நீங்கள் சுவிசேஷம் விதைக்கிற வேலையை செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே அதற்கான பலனை நீங்கள் கண்டடைவீங்க. நீங்க செய்யுங்க, செய்து பாருங்க என்று ஒவ்வொருவருக்கு நான் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு பதிலாக மனுஷர்களையும் உங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பார். ஆகவே உங்கள் சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம் போன்றவற்றை ஆத்தும மீட்புக்காக நீங்க செலவிடுங்க. அருமையானவர்களே, அப்பொழுது நித்திய ராஜ்யத்திலே நீங்கள் மகிமையான பிரதிபலன்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக லூக்கா சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 9 தயவு செய்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் உழைக்கிறீங்க. இந்த உலகத்திலே நமக்கு உழைப்பு தேவை. பாடுபட்டு உழைக்கிறீங்க. இவை எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், அநீதியான உலகப் பொருள். இந்த அநீதியான உலகப் பொருளை வச்சுத்தான் நீங்கள் உங்களுக்கென்று சிநேகிதரை சம்பாதியுங்க. எதற்கு? நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீங்கள் இதை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் உடனே பரலோகம் செல்லும் பொழுது அங்கே பரலோக வாசலிலே இருந்து, சிஸ்டர், பிரதர், உங்களால் தான் நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நீங்களும் வந்துட்டீங்க, வாங்க என்று சொல்லி உங்களை வரவேற்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஊழியங்களை உத்தமமும் உண்மையோடும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.